NCERT, Grade 12, Chapter 12, Aldehyde, Ketones and Carboxylic Acidல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 12.9. Write structural formulas and names of 4 possible aldol condensation products from propanol and butanol. In each case, indicate which aldehyde act as a nucleophile and which act as an electrophile அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னதுன்னா 2 டிஃப்ரெண்ட் கிராஸ் ஆல்டால் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஏன்னா ப்ரொப்பனைல் அப்படின்றது 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிகேட் அண்ட் பியூட்டனைல் 4 கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிகேட். ஸோ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது 4 விதமான ஆல்டால் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் மேஜர் மைனர் உண்டு. ஸோ இங்கே மேஜர் மைனர்லாம் நம்மகிட்ட கேட்கல, 4 ப்ராடக்ட் எழுத சொல்லியிருக்காங்க. ரைட். ஃபஸ்ட்டு இந்த 4ல் ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ப்ரொப்பனைல் ஆக்ட் அஸ் அன் ப்ரொப்பனைல் நமக்கு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுது. அப்போனா ப்ரொப்பனைல் மேலே நமக்கு என்ன ஆகும், மைனஸ் சார்ஜ் வரப்போகுது. அண்ட் பியூட்டனைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் ஆக போகுது, அதாவது ரிசீவிங் எண்டில் இருக்க போகுது. ரைட்டுங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் OH. ரைட், இது பியூட்டனைல். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா CH3 CH2 C டபுள் பாண்ட் OH அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அண்ட் இதுதான் நமக்கு நியூக்ளியோஃபைலாக மாறுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து ஒரு ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது மேலே நமக்கு என்ன சார்ஜ் வந்துடும், மைனஸ். ஸோ இந்த ஹெச்சை கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹெச்னு எழுதிக்கலாம். அண்ட் இங்கே நமக்கு என்ன ஆயிரும், டெல் ப்ளஸ் இருக்கும் அண்ட் இங்கே டெல் மைனஸ். ஸோ இது இங்கே அட்டாக் பண்ணும் அண்ட் இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இந்த எலக்ட்ரான் இங்கே போகும். ஸோ இதுதான் சைக்கிளிக். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்டு ஸ்டெப்பு. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு நடக்கும். அப்போ அதாவது இந்த CH வந்து அங்கே ஆட் ஆகிடுது. இப்போ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த காம்பவுண்ட் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். CH3 CH2 CH2 CH. இதுக்குள்ள நமக்கு என்ன ஆகிடுது, OH வந்துடுது. ரைட். பாண்ட் இங்கே என்ன ஆகிடுது, CH அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா CH3 CHO. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ரைட்டா? ஸோ அடுத்து செகண்ட் பாருங்கள். பியூட்டனைல் நமக்கு என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ண போகுது. அண்ட் ப்ரொப்பனைல் வந்து எலக்ட்ரோஃபைல் ரிசீவிங் எண்டில் இருக்க போகுது. ப்ரொப்பனைல் நமக்கு எப்படி இருக்குது, எலக்ட்ரோஃபைலாக இருக்க போகுது. அப்போ ஃபஸ்ட்டு பியூட்டனைல் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரொப்பனைல் எழுதிக்கலாம். CH3 CH2 C டபுள் பாண்ட் OH. ஏன்னா அது ரிசீவிங் எண்டு. ப்ளஸ் இந்த பக்கம் என்ன எழுத போகிறோம், பியூட்டனைல். ஸோ CH H இங்கே CHO. அண்ட் இது மேலே நான் மைனஸை க்ரியேட் பண்ணுறேன். இந்த மைனஸ் என்ன பண்ணுது, இந்த C டபுள் பாண்ட் O அட்டாக் பண்ண போகுது. ரைட்டா? அண்ட் இது O மைனஸாக மாறும். அதுக்கப்புறம் நேரம் இந்த O மைனஸ் வந்து இந்த ஹெச்சை வாங்குது. ஸோ இதுதான் அதில் நடக்கக்கூடிய ஸ்டெப்பு. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேஸ். அங்கே NaOH நான் எழுதலை போன ஸ்லைடில், அந்த NaOH போட்டுக்கோங்க. பேஸ்லாம் நடக்கும். ரைட். அப்போ நமக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா CH3 CH2 இது நேரம் நமக்கு CHOH ஆயிரும். அண்ட் இங்கே நமக்கு என்ன ஆயிரும்னா CH CHO அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா C2H5 வரும். ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு என்னதுன்னா அந்த கிராஸ் ஆல்டால பாசிபிலிட்டி. அடுத்து 2 ரொம்ப ஈஸியானது தான். ஃபஸ்ட்டு தான் ஆக்சுவலாக நான் அப்படியே ரிவர்ஸில் எழுதுறேன். ரைட்டா? ஸோ அடுத்த 2 ஈஸியானது பாருங்கள். தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா ரெண்டுமே என்னது, போத் நியூக்ளியோஃபைல் அண்டு எலக்ட்ரோஃபைல் ரெண்டுமே சேம் தான். அப்போ செல்ஃப் காண்டன்சேஷன் ஆஃப் ப்ரொப்பனைல். ப்ரொப்பனைல் செல்ஃப் காண்டன்சேஷன், அது ஒரு ப்ரொப்பனைல் இன்னொரு ப்ரொப்பனைலோட ரியாக்ட் ஆகிறது. பாருங்கள், CH3 CH2 அண்ட் C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் CH3 CH CHO அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் என்னது நமக்கு H நான் பிரித்து எழுதிக்கிறேன். அண்ட் இது மேலே மைனஸு, இது மேலே டெல் ப்ளஸ், இங்கே டெல் மைனஸ். ஸோ டேரெக்டாக எதை போய் அட்டாக் பண்ணுது, இந்த மைனஸ் அட்டாக் பண்ணுது. இது நமக்கு என்ன ஆயிடுது, O மைனஸாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த H நமக்கு என்ன ஆயிரும், அங்கே ஷிஃப்ட் ஆயிரும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH. அப்போ நமக்கு ப்ராடக்ட் பாருங்கள், CH3 CH2 அண்ட் இங்கே CHOH. அகெயின் இது எங்கே அட்டாச் ஆயிரும் நமக்கு, இப்போ இந்த இடத்துல அட்டாச் ஆயிரும் CH3 CHO அப்படின்னு வந்து. ரைட்டா? ஸோ இதுதான் அது செல்ஃப் காண்டன்சேஷன் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொப்பனைல். அடுத்து நெக்ஸ்ட் என்னது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்,
லாஸ்ட் ஒன் என்னது பியூட்டனைலோடைய செல்ஃப் கண்டென்சேஷன். அப்போ நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல் ரெண்டுமே யார் தான்? பியூட்டனைல் தான். ஸோ பியூட்டனைலோடைய செல்ஃப் காண்டென்சேஷன் எழுதலாம். CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் இங்கே நம்ம எழுதிக்கலாம் CH3 CH2 CH CHO அண்ட் இங்கே ஹெச்னு எழுதிக்கலாம். ஸோ இது மேலே மைனஸு, இந்த மைனஸ் எங்கே அட்டாக் பண்ண போகுது? இங்கே. அண்ட் இது O மைனஸ், ஏன்னா இது டெல் ப்ளஸில் இருக்கும், இது டெல் மைனஸ். அண்ட் இந்த ஹெச் அடுத்து என்ன பண்ண போகுது நமக்கு? அந்த O மைனஸில் போய் ரீப்ளேஸ் ஆக போகுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் NaOH. அப்போ ப்ராடக்ட் கவனிங்க, CH3 CH2 CH2 இது CHOH மாறிடுது, ரைட். அண்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே CH CHO அண்ட் இங்கே C2H5 வருது, ரைட்டா. ஸோ அந்த கம்பைன் ஆகக்கூடிய பாயிண்ட்டை நான் இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் காட்டியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த C டபுள் பாண்ட் O தான் என்னது நமக்கு இங்கே COH அண்ட் இந்த CH தான் என்னது இங்கே இருக்கக்கூடிய CH. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே கம்பைனிங் பார்க்கலாம். இப்போ அது தேர்ட் ஒனில் பாருங்கள், இந்த C டபுள் பாண்ட் O தான் நமக்கு என்னது இங்கே CHO அண்ட் இந்த CH தான் இந்த CH. ஸோ அந்த CHO பக்கத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், இந்த கிராஸில் வந்து பியூட்டனைல் நியூக்ளியோஃபைலாகவும் ப்ரொப்பனைல் ஆக்ட் ஆகுது இல்லையா, அதில் இந்த C டபுள் பாண்ட் O தான் என்ன இருக்கும் நமக்கு இங்கே CHO மாதிரி இருக்கும் அண்ட் இந்த CH இங்கே இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ப்ரொப்பனைல வந்து நியூக்ளியோஃபைல் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த C டபுள் பாண்ட் O நமக்கு என்ன இருக்கும் இங்கே CHOH வந்திருக்கும், ரைட். அண்ட் இந்த இந்த CH இருக்கு இல்லையா, இந்த CH இங்கே CHஆ இருக்கும், ரைட். இங்கே டபுள் பாண்ட் O நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே என்ன பண்ணியாச்சு? சால்வ் பண்ணியாச்சு. கொஸ்டினில் கேட்ட மாதிரி 4 பாசிபிள் ப்ராடக்ட்டையுமே நம்ம இங்கே எழுதியாச்சு, ரைட். தேங்க்யூ.